அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். செய்தித்தாள்களை கூட பிடிக்காமல் அறவே காட்டுத்தனத்தோடு என்னை விமர்சிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தஞ்சையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். அதற்கு முதல்வர் ஸ்டாலின், நாட்டில் மும்மாறி பொழிகிறது, எல்லாரும் என்னை பாராட்டுகின்றனர் என்கிற மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என பதிலடி கொடுத்திருக்கிறார் பழனிசாமி. முதல்வர் ஸ்டாலின் பேரனும் துணை முதல்வர் உதயநிதியின் மகனுமான இன்பநிதி கருணாநிதி பிறந்த நாளான கடந்த 3ஆம் தேதி கலைஞர் டிவியின் நிர்வாக பொறுப்பில் சேர்ந்துள்ளார். ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான பட்டப்படிப்பை இன்பநிதி முடித்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்திற்கு இன்பநிதியை அவரது தாய் கிருத்திகா அழைத்து வந்தார். முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்காவின் சகோதரி மகன் கார்த்திகேயன் அந்த நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக தற்போது இருக்கிறார். அவரது அறையில் அமைக்கப்பட்ட அலுவலகத்தில் மகன் இன்பநிதியை அமர வைத்து அவருக்கு கிருத்திகா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிதி நிர்வாக பணிகள் குறித்து அங்கு பணியாற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் தினமும் இன்பநிதி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தினமும் காலை 11 மணிக்கு அலுவலகம் வரும் இன்பநிதி மாலை 5:30 மணி வரை பணிபுரிவதாக திமுகவினர் தெரிவித்தனர். தமிழகத்தின் தேசிய மரம் பனை மரம், அது எப்படி ஒரு ஜாதியின் மரமாக மாறியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சீமான், கள்ளுக்கடையை திறந்தால் டாஸ்மாக் வியாபாரம் பாதிக்கும் என்பதால் கள்ளுக்கடையை மூடுகிறார்கள். கள்ளுக்கடையை திறந்தால் டாஸ்மாகில் வியாபாரம் படுத்துவிடும். இதனை தவிர வேற ஏதும் காரணம் இருக்கா சொல்லுங்க? தமிழகத்தின் தேசிய மரம் பனை மரம், அது எப்படி ஒரு ஜாதியின் மரமாக மாறியது? நான் பனை மரம் ஏறினால் அது ஜாதி பெயராக மாறிவிடுகிறது. புதுச்சேரியில் கள் விற்கப்படுகிறது, தமிழகத்தில் மட்டும் அது போதைப் பொருளாக எப்படி? நான் பனைமரம் ஏறியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் விசாரணையை எதிர்கொள்ள தயார் என்று சீமான் கூறியுள்ளார். கடந்த ஜூன் 15ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை அருகே பனைமரத்தில் ஏறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல் இறக்கினார். பனைமரத்தில் இறக்கி வந்த கல்லை அனைவருக்கும் சீமான் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசு பாஜகவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடாது என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். திருச்சியில் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. ஃபாரெக்ஸ் ஆன்லைன் டிரேடிங் மோசடி தொடர்பாக 7 நகரங்களில் நடத்திய சோதனையின் அடிப்படையில் 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அமலாக்கத்துறை முடக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. வசிக்கும் புத்நாத் சிங் கடந்த மே 11ஆம் தேதி அன்று சத்தீஸ்கரின் ராம்சந்திரபூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விஷன்பூர் கிராமத்தை சேர்ந்த ரகுநாத் சிங்கின் மகள் சுனிதாவை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு மறுநாள் சுனிதா தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்லும் போது பிரச்சனை தொடங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது சுனிதா கணவரை பிடிக்கவில்லை என்றும் அவருடன் வாழப்போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இருதரப்பு வீட்டாரும் சமாதானம் செய்துள்ளனர். கடந்த ஜூன் 5ஆம் தேதி இது தொடர்பாக பஞ்சாயத்து நடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து சுனிதா சமாதானம் அடைந்தார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி சத்தீஸ்கரில் உள்ள ராமானுஜ்கஞ்ச் சந்தைக்கு தம்பதியர் இருவரும் சென்றுள்ளனர். அப்போது விவசாய பயன்பாட்டிற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தேவை என்ற போலியான காரணத்தை கூறி சந்தையிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குமாறு சுனிதா தனது கணவரிடம் வற்புறுத்தியதாக தெரிகிறது. நேற்று முன்தினம் இரவு சுனிதா தனது கணவருக்கு உணவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். மறுநாள் காலையில் அவர் எழுந்திருக்காத நிலையில் இறந்து கிடந்தார். அதைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அறிக்கை கிடைத்த பிறகு இறப்புக்கான காரணம் உறுதி செய்யப்படும். சுனிதாவை கைது செய்து காவலில் எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ள காவல்துறை, பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அறிக்கை வந்த பிறகு இறப்புக்கான காரணம் எங்களுக்கு தெரியும், மேலும் விசாரணை நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் நகர் மீது ரஷ்யா இரவு தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. சுமார் 9 மணி நேரம் நடத்திய இந்த தாக்குதலில் 440 ட்ரோன்கள் மற்றும் 32 ஏவுகணைகளை ரஷ்யா வீசியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் பொதுமக்கள் பதுங்கு குழிகள் மற்றும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றனர். ஏவுகணை தாக்குதலில் 9 மாடி குடியிருப்பு ஒன்று நொறுங்கியது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்க குடிமகன் உட்பட 15 பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அரசு கூறியுள்ளது. மேலும் ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளான நகரங்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா படையினர் பயன்படுத்திய வாக்கி டாக்கியை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் வெடிக்க செய்தது. இதனால் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு அதிகாரிகள் லேப்டாப், மொபைல் போன்களை பயன்படுத்த ஈரான் தடை விதித்துள்ளது.
இஸ்ரேல் அத்துமீறலுக்கு G7 அமைப்பு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், இஸ்ரேலின் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு செயலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள 3 நாடுகள் அடங்கிய G7 அமைப்பு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் வீடுகள், பொது சொத்துக்கள் மற்றும் அரசு கட்டமைப்புகள் மோசமாக சேதமடைந்துள்ளன. மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ மையங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இந்த கொடூர ஆக்கிரமிப்பிலிருந்து தன்னை ஈரான் தற்காத்துக் கொள்கிறது. இதனை தவிர ஈரானுக்கு வேறு வாய்ப்பு ஏதும் இல்லை. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு உடனடியாக முடிவு கட்டினால் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் நிலைமை ஸ்திரத்தன்மை பெறும் என ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.